வட்டு கத்திரிக்காய் வந்து கொஞ்சமாக தூள் போட்டு ஒரு வெள்ளைக்கறியுமில்ல குழம்பு கறியுமில்ல கொஞ்சம் பிரட்டல். வல்லாரை வந்து அப்படியே துப்பராக்கி மிக்சியில் போட்டு அப்படியே வெங்காயம் தேங்காய் பூ பச்சை பீட்ரூட் பிரட்டல், வட்டு கத்திரிக்காய் கறி, வல்லாரை சம்பல். அப்படியே வந்தாங்க மூடி மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதுக்கு வந்து நாங்கள் வட்டு கத்திரிக்காய் எல்லாத்தையும் போடுவோம். கொஞ்சமாக மிளகாய் விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பீட்ரூட் கொஞ்சமாக தூள் போட்டு ஒரு பிரட்டல். இங்கால பார்த்தீங்கன்னா அப்போ செய்கிறதே இல்லையா? இல்லை, நல்லா இருக்குது. நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி மண் சட்டி பானையில் சமைச்சு வெளியில சமைச்சு சாப்பிடுங்க. ஹலோ வணக்கம், வெல்கம் டு எஸ்எஸ்ஏ பிளாக். இன்றைக்கு எங்கள் சேனலில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சமையல் காணொலி தான் பார்க்க போறீங்க. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது மஸ்மி சொன்ன மாதிரி மண் சட்டியில் தான் வந்து நாங்கள் வடிவாக சமைக்க போகிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சாப்பாடுண்டு பீட்ரூட் அதாவது வந்து பீட்ரூட் வந்து பிரட்டல், வட்டு கத்திரிக்காய் வந்து கொஞ்சமாக தூள் போட்டு ஒரு வெள்ளைக்கறியுமில்ல குழம்பு கறியுமில்ல கொஞ்சம் பிரட்டல், வல்லாரை சம்பல் சரியா, வல்லாரை சம்பல் அங்கே ரொம்ப கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். மற்ற வந்து இறால் எடுத்து வச்சுருக்கிறேன். இறாலும் பிளாக்கொட்டையும் போட்டு ஒரு நல்ல சூப்பரான கறி. மற்ற வந்து உள்ளி குத்தி வச்சுருக்கேன், வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே ரொம்ப கருவேப்பிலை எல்லாமே வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னால் அங்கே அடுப்பு வந்து வேறு லெவலில் எரிஞ்சு கொண்டிருக்கு பாருங்கள். அடுப்பில் வந்து இப்போ முதல்ல வந்து நாங்கள் பீட்ரூட் கறியை வந்து வைக்க போகிறோம். அதுக்கு வந்து நாங்கள் எண்ணெய் விடுவோம். ஓகே, எண்ணெய் நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சோடனே வந்து நாங்கள் தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் போடுவோம். இங்கால வந்து புளி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் 1ஆம் பால் 2ஆம் பால் எல்லாம் வந்து எங்களோட மண் பாண்டங்களுக்குள்ள வந்து எடுத்து வச்சுருக்கிறோம். ஓகே, இன்றைக்கி சூப்பரான ஒரு சமையல் சமைச்சு வடிவாக சாப்பிடுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கு வந்து கடுகு, சீரகம், வெங்காயம் பச்சை மிளகாய், உள்ளி போட்டுட்டு நல்லா வந்து நாங்கள் தாளிச்சு விடுவோம். இது வந்து நல்லா வதங்கட்டும். இதுக்கு வந்து ரொம்ப கருவேப்பிலை போடுவோம். கருவேப்பிள்ளை, வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சு விடுவோம். ஓகே, வந்து எண்ணெயில் நல்லா வதங்கி விரட்டும். இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் வந்து வல்லாரை கீரையை வந்து துப்பராக்கணும். வல்லாரை கீரையை வந்து துப்பராக்கி போட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் அம்மாட்ட கொடுத்து விடுவோம். வல்லாரை வந்து சம்பல் இல்லை, வல்லாரை வந்து அப்படியே துப்பராக்கி மிக்சியில் போட்டு அப்படியே வெங்காயம் தேங்காய் பூ பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அப்படியே அரைச்சி அப்படியே துவையல் மாதிரி எடுக்க போகிறோம். வல்லாரையை வந்து அம்மாட்ட கொடுத்து விடுவோம். ஓகே, நல்லா வதங்கட்டும். வல்லாரையில் மட்டும் தானே துவையலுக்கு தண்டில்லையே அடி ஆகலம் தானே. ஓகே, இப்போ வந்து வல்லாரியை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இது தண்டு எடுக்கல, கொஞ்சம் கூட தண்டுலாம் சத்து கூட இருக்கும். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வல்லாரியை வந்து அப்படியே அது வதங்கி கொண்டிருக்க நேரம் நாங்கள் வல்லாரியை வந்து அப்படியே துப்பராக்கி எடுத்து கொடுப்போம். அம்மா போய் வடியாக போட்டு அரைச்சிட்டு வரட்டும். நல்லா தேசி புளியெல்லாம் விட்டு. ஓகே, மண் சட்டியில் உண்மையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று சமைச்ச சாப்பாடு உண்மையாக நல்லா இருந்தது. மண் சட்டியில் சமைச்சது உண்மையிலுமே நல்லா இருந்தது. என்னன்னு சொல்கிறது, எல்லாருமே சாப்பிட்டுட்டு நல்லா இருந்தேன். அப்போ இன்றைக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா அப்பா எல்லாம் வந்து வேலையாக நிற்கணும். நம்ம அது வந்து எங்களோட பழுத்தங்கொடிக்குள்ளே பாருங்கள், நேற்று இருந்ததை விட இன்றைக்கு ஒரு வித்தியாசம் தெரியும். என்னென்னு சொன்னால் புல்லு பிடுங்கணும். நம்மளுக்கு வந்து புல்லு செரிக்கிறோம். புல்லு செரிக்கணும், தேவையில்லாத புல்லு எல்லாம் செரிக்கணும். வேறு உங்களுக்கு படிய காட்டு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் எங்களோட பீட்ரூட்டை வந்து போடுவோம்.
போட்டு நல்ல எண்ணெயிலேயே வந்து பிரட்டி விடுவேன். ஓகே, இது வந்து நல்ல எண்ணெயிலேயே வந்து நல்லா வந்து அப்படியே பிரண்டு விரட்டும். ஓகே, இங்கால வந்து நாங்கள் இந்த கீரையை வந்து துப்புராய் கொடுப்போம், எல்லாரும் கீரையை. ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் துப்புராய் கொண்டு போய் ஒரு அம்மா கொண்டு காட்டிட்டு வாங்க. எங்கள் அம்மாக்கள் வேலை செய்கிற பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று ஃபுல்லாக கிடந்து. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க வடிவா இதுக்குள்ள இப்போ வந்து வேலை நடந்து. இந்த இடத்துக்கு நீங்கள் வாடகை தரும். இவ்வளோ துப்புரவாக்கி உங்களுக்கு நீட்டாக உங்களை காத்தோட்டமாக சமைக்கிறதுக்குறேன் தம்பி. அப்போ உங்களுக்கு இடத்துக்கு மாதமாக சாப்பிடும். ஒவ்வொரு நாளும் இப்படி சமைச்சு தந்தால் பரவாயில்ல. நீங்கள் இருந்துட்டு சமைப்பீங்க, புறா நிப்பாடிடுவீங்க. இப்போ வந்து நாங்கள் என்னென்னா அது வேலையா ஒரு அக்காவையும் பிடிச்சி உங்களுக்கு காட்டியிருப்போம். மண்டைக்கு அந்த அக்காவையும் பிடிச்சி தான் வேலை நடக்குது. அவாவுக்கு வந்து 12 மணிலேருந்து 2 மணி மட்டும் லீவு கொடுத்துருக்கு. அதனால் அவள் போயிட்டா. பார்த்தீங்கன்னு சொன்னால் பீட்ரூட் நல்லா வதங்கி வந்துருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ கொஞ்சம் மணிக்கு லேட்டாக போயிட்டு என்ன காரணம்னு சொன்னால் கறியெல்லாம் கொண்டு வந்து துப்புராக்கிட்டு இறால் தானே கொஞ்சம் துப்புராக்க லேட்டாக போயிட்டு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் மச்சா கால் பண்ணவா அண்ணி உங்களை பார்க்க ஆக்கள் வந்துருக்கணும். போய் பார்த்தா பிரான்ஸ்லேருந்து வந்து வேலாம். உண்மையாக சந்தோஷம். என்னன்னு சொல்கிறது, அவ்வளோ தூரம் வந்து மடுக்கோயிலுக்கு வந்துட்டு அவங்க போகிறாங்கன்னா அப்போ போயிட்டு என்னையும் அப்படியே பார்த்துட்டு போகணும்னு வந்துருக்காங்க. கட்டாயம் என்னண்டு அவ்வளோ தூரம் இருந்து என்னை பார்க்க வந்திருக்காங்கன்றக்கே பெரிய ஒரு சந்தோஷம். என்னை தேடி பார்க்க வந்திருக்காங்கன்னு என்னன்னு சொல்கிறேன். இதெல்லாம் என்னன்னு சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. அவ்வளோ சந்தோஷம். அவ்வளோ தூரத்துலேருந்து என்னை பார்க்குறதுக்காக மினக்கட்டு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோன் மூலமாக தான் என்னை பார்த்துருக்கேன். எல்லாம் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அப்போ போய் பார்த்துட்டு இப்போ தான் வந்து நாங்கள் அச்சிங்க மேற்றிக்கொண்டு அப்போ கொஞ்சம் லேட்டாக போயிட்டுது. அப்போ இப்போ தான் சமையலை வந்து நாங்கள் என்ன செய்ய சொன்னால் மழை மண்ணு சமைப்போம். என்னம்மா டக்காண்டு வேலையில் செஞ்சு கொண்டு சமைப்போம். ஓகே, இந்தியால நல்லா வந்து வதங்கி கொண்டுக்கு எங்களுடைய என்னது பீட்ரூட். இப்போ இந்த பீட்ரூட்டுக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் தூளும் போட்டு உப்பும் போட்டு அதில் தேவையான அளவு உப்பு போடுவோம். ஓகே, கொஞ்சமாக எங்களோட தூள் போடும். கொஞ்சம் தானே தூள் எல்லாருக்கும் தானே தூள். சரி சரி. இதோட என்ன செய்ய போகிறோம்மா 2வது பால் கொஞ்சம் விடுவோம். ஓகே, ஓகே, கொஞ்சமாக 2வது பால் விட்டு அப்படி அந்த பால்லையே வந்து நாங்கள் வந்து இதை அவிய விடுவோம். கொஞ்சம் பால் விட்டு அப்படியே பாலில் வந்து அவிய விடுவோம். ஓகே ஓகே. சரி அம்மா, இப்போ என்னென்னா இது வந்து நல்லா பாலில் கொதிச்சு வரட்டும். சரியா? பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து வல்லாரி எல்லாமே வந்து வடிவாக துப்பராக்கி வச்சுருக்கேன். இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதை அரைக்க விடுவோம். அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இந்த பட்டுக்காய் எடுத்து வச்சுருக்கேன். வட்டு கத்திரிக்காய்க்கு உள்ள வந்து இந்த கொட்டை எல்லாமே, அதாவது அந்த உள்ளுக்கு இருக்கிற விதை எல்லாத்தையும் நாங்கள் எடுக்கணும். அதுக்கு வந்து இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதுக்கு கொஞ்சம் உப்பு போடுவோம். போட்டுட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த வட்டுக்காயை வந்து நாங்கள் இப்படி குத்தி எடுப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி கொத்தினோம்னு சொன்னால் உள்ளுக்கே இருக்கிற அந்த விதை எல்லாமே வந்து கலண்டு வந்துடும். இப்போ நாங்கள் வந்து இந்த விதையை எடுப்போம். எடுத்து இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ள போட்டு கழுவினோம். அதுக்கு பிறகு வந்து நாங்கள் போட்டு கழுவி வந்து இந்த விதையெல்லாம் வந்து எடுப்பட்டு வந்துடும். சரிங்க.
இப்படி வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் எல்லா வட்டுக்காயும் வந்து குத்தி போடுவோம். இது வந்து 2 விதமாக எடுக்கலாம் சரியா. என்னன்னு சொன்னால் இப்போ நாங்கள் இந்த உரல்லையும் குத்தி எடுக்கலாம், குத்தியும் எடுக்கலாம், மற்ற வந்து இப்படி வட்டியும் எடுக்கலாம். இது 4 வட்டி போட்டு உள்ளுக்கு இருக்கிற இந்த விதையை வந்து இப்படி எடுக்கலாம். எது உங்களுக்கு சுகம்? குத்தி எடுக்கிற சுகம். குத்தினா அப்படியே டக்கு அப்படியே கலண்டு வருது சரியா. இப்போ விதையை வந்து இப்படியும் எடுக்கலாம். ஓகே, இப்போ இதை என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் எல்லாத்தையுமே வந்து இப்போ நாங்கள் வந்து குத்தி எடுக்க போகிறோம். ஓகே, அம்மா போய் நீங்கள் இதை அரைச்சிப்பாங்க. இந்த வெங்காயம் பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நாங்கள் வந்து இதை வாழை போடுவோம். வாழை போட்டு இந்த இறாலோடையே என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த பிளாக்கொட்டையை வந்து நாம் போடுவோம். ஓகே, போட்டுட்டு நல்லா வந்து இதுக்கு வந்து இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு அப்படியே கிராட்டி அடுப்பில் விடுவோம் கொஞ்சம் நேரம். இதை வந்து கிராட்டி விடுவோம். ஓகே, அப்படியே வந்தாங்க மூடிடுவோம். ஓகே பாப்பம், இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே நாங்கள் வந்து பிறகு எடுத்ததுக்குள்ளே இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதுக்கு வந்து நாங்கள் தேவையான அளவு தூளும் போட்டு பாலும் விடுவேன். ஓகே, இப்போ வந்து இதுக்கு பாலையும் விடுவோம் நாங்கள். பாலையும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து மூடி விடுவோம். நல்லா கொதிச்சு வத்தி வரட்டும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா குழம்பு வந்து கொதிச்சு கொண்டிருக்கு. இங்கே வந்து நாங்கள் புளி அரைக்கிறோம். என்னென்னு சொன்னால் புளியை வந்து நாங்கள் இறால் கறிக்கு விடுவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து வட்டு கத்திரிக்காய் வந்து வடிவா நீட்டாக கழுவி உள்ளுக்கு இருக்கிற விதை எல்லாம் எடுத்து ஒரு அளவாக வெட்டி வச்சுருக்கிறேன். இதை வந்து நாங்கள் எப்படி கறி வைக்கிறேன்னு காட்டணும் உங்களுக்கு. இங்கே குழம்பா பார்ப்போம். குழம்பு வேறுங்க கொதிச்சு கொண்டு வந்தோன்றது. இப்போ என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் வந்து இதுக்கு தேசி புளி இது பழப்புளி வந்து விடுவோம். ஓகே, விட்டுட்டு நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி விடுவோம். நல்லா கொதிச்சு வரட்டும். ஓகே, கொதிச்சு கொண்டு நல்லா வத்தி வந்தோன்றது. இப்போ இதுக்கு வந்து நாங்கள் எடுத்து வச்சுருக்க தக்காளி பழத்தையும் போட்டு அப்படியே மூடி விடுவோம். நல்லா கொதிச்சு வரட்டும். ஓகே, இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து அதாவது வட்டு கத்திரிக்காய் கறிக்கு வந்து எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறோம். என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஓகே, இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதுக்கு வந்து நாங்கள் வட்டு கத்திரிக்காய் எல்லாத்தையும் போடுவோம். போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் ரம்பு எல்லாமே இதுக்குள்ள வந்து நாங்கள் போட போகிறோம். உள்ளி ரம்பை கருவேப்பில்லை வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம்
அதை மூடி விடாம சம்பளம். போட்டு அப்படியே இதில் வந்து 2வது பாலில் வந்து அவிய விட போகிறோம். ஓகே, இதுக்கு வந்து மஞ்சள் போடுவோம். உப்பு, கொஞ்சம் எண்ணெய் விட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே 2ஆம் பால் விட்டு அப்படியே நாங்கள் வந்து இதை அவிய விடுவோம். இப்போ எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டா டக்குனு குழம்பு இறக்கி போட்டு நாங்கள் வந்து இதை அவிய விட்டு முடியும். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால எங்களோட குழம்பு இறால் குழம்பு நல்ல வேறு லெவலில் வந்து ரெடி ஆகிட்டு அவங்க அப்படியே கண்டு இறால் குழம்பும் பிலாக்கொட்டையும். இப்போ இதை வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் இறக்குவோம். இறக்கிட்டு பட்டு கத்தரிக்காய் வந்து நாங்கள் அடுப்பில் வைப்போம். ஓகே, இப்போ வந்து இதுக்கு எல்லாம் உப்பு தூள் மஞ்சள் தூள் எல்லாமே போட்டு வச்சுட்டு இதை வந்து அடுப்பில் வைப்போம். எல்லாம் பாலில் வந்து நல்லா அவிஞ்சு வரட்டும். இந்த பட்டு கத்திரிக்காய் நல்லா அவிஞ்சு வந்துட்டு இப்போ என்ன செய்ய கொடுக்கணும், கொஞ்சமாக தூள் போட்டு இதெல்லாம் அது பால் விட்டு ஒரு 2 நிமிஷத்தில் வந்து நாங்கள் இதை வந்து இறக்குவோம். கொஞ்சமாக வந்து பால் விடுவோம், விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இறக்குவோம். இப்போ பட்டு கத்திரிக்காய் கறியும் ரெடி ஆகிட்டு என்ன செய்வோம்னு சொன்னால் சாப்பிடுவோம். நாங்கள் கறி இறக்கி போட்டு சாப்பிடுவோம். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆளை வந்து பட்டுக்காய் கறியும் வந்து ரெடி ஆகிட்டு பார்ப்போம். இதில் டேஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் வந்து இறக்கிட்டு இப்போ அப்படியே சுட சுட வந்து சாப்பிடுவோம். ஓகே, சமையல் வந்து இப்போ ரெடி ஆகிட்டு நீ வந்து சாப்பிடுவோம். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து எங்களுடைய சாப்பாடு வந்து சூப்பராக வேறு லெவலில் ரெடி ஆகிட்டு. என்ன சாப்பாடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளைச்சோறு. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல இறால் குழம்பு, இறாலும் பிலாக்கொட்டையும் போட்டு நல்ல திக்காக ஒரு குழம்பு. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் வட்டு கத்திரிக்காய் கறி. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பீட்ரூட் கொஞ்சமாக தூள் போட்டு ஒரு பிரட்டல். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் வல்லாரை சம்பல் துவையல். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல கூழ் தண்ணி. ஓகே ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிட்டு வந்து உண்மையாக போட்டு சாப்பிடுவோம். பயங்கர பசி. பார்த்தீங்கன்னு சொன்னால் சோறு, வெள்ளைச்சோறு நேற்றைய மாதிரி வந்து நல்ல மண் சட்டியில் வந்து சமைச்சிருக்கோம். வெள்ளைச்சோறு நேற்று இதில் வந்து சாப்பிடவும் நல்லா இருந்தது. அப்போ அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். வந்து பீட்ரூட் பிரட்டல், இறாலும் பிலாக்கொட்டையும் போட்டு ஒரு குழம்பு, வல்லாரை சம்பல். வல்லாரை சம்பல் வந்து இது துவையல். வல்லாரை மிக்சியில் போட்டு அடிச்சா சம்பல்ன்றது பட்டு கத்தரிக்காய் கறி. நாங்கள் சம்பளண்டா என்னது, சம்பளண்டா சும்மா போடுறது, இது துவையல். சம்பளையும் மிக்சியில் தான் போடுறேன்னு சொல்ல வருது சுவேசு சஜி. அது கூட எனக்கு விளங்கவில்லை. சாப்பிடவே பார்க்குறேன். நாங்களும் சாப்பிடுவோம். அப்படி இருந்து இதில் முருக்கங்காய் போட்டால் வேறு லெவலில் இருக்கும். முருக்கங்காய் இல்லையா? முருக்கங்காய் இல்லை, மரத்தில் இல்லை. சூப்பராக இருக்கும் முருக்கங்காய் போட்டால். இதுக்கு இறாலும் பிலாக்கொட்டையும். ஓகே, இப்போ வந்து நாங்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் சாப்பிடுவோம். கதைங்க கேட்குறது இன்னைக்கு சுயசன்னா கதைக்கிறதே இல்லையாண்டு. கதைச்சா நீங்கள்லாம் கேட்க மாட்டீங்க, நான் கேட்குறேன். தாங்க மாட்டேங்கிறது தான் கேட்குறேன். இல்லை இந்த வெள்ளாரை சம்பல், பீட்ரூட் பிரட்டல், இறால் கறி.
நல்லா இருக்கும்போது ஆ எப்படி கதை நல்லா இருக்கு வல்லார் சாப்பிட இன்னைக்கு வித்தியாசமாக இருக்கிறாங்க அதான் நல்லா இருக்குது வித்தியாசமாக செய்யணும் அப்போ செய்யறதே இல்லை செய்கிறதே இல்லையா செஞ்சதே இல்லை வெட்டி போடுறதும் இல்லையா சார் அங்கே வட்டி போட்டாங்க சும்மா வெங்காயத்தையும் போட்டு டேஸ்டே இருக்காது இது நல்லா இருக்கு நல்லா இருக்கும் நான் சாப்பிடக்கூடாமே இருக்கும் நம்ம எல்லாரும் கைக்கும் நல்ல தேசி புளி அப்படி நல்லா இருக்கும் உனக்கு இப்போ நான் உனக்கு சாப்பிடுவேன் என்னன்னு சொல்கிறேன் உண்மையுமே இந்த மண் சட்டியில் சமைச்சு சாப்பிட ஒரு வித்தியாசமான அனுபவம் தான் உண்மையாக நல்லா இருக்குது சாப்பாடு அதோட வந்து இயற்கையோடு அப்படியே சேர்ந்து பின்னுக்கு உங்களோட தோட்டம் அதுவுமே வந்து இன்னும் வேறு லெவலில் எனக்கு இப்போ வீட்டுக்குள்ளே சமைக்கிறதை விட வெளியிலேருந்து சமைக்கிறது பிடிச்சிருக்கு வீட்டுக்கு அடைச்ச மாதிரி அதோட வீட்டுக்கு வைக்கையும் போகிற அடைச்ச மாதிரி ஒரு இதாக இருக்குது மற்ற இதில் வந்து சமைக்க சும்மா ஃப்ரீடமாக அப்படியே மரத்துக்குள்ள காற்று நல்ல இயற்கையாக வந்து நல்லா இருக்குது நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க அப்படி மண் சட்டி பானையில் சமைச்சி வெளியில் சமைச்சு சாப்பிட்டு ட்ரை பண்ணி வரைக்கும் உண்மையாக ஒரு நல்லா இருக்கும் பலமையும் விட ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா அம்மாக்கள் வேலை நடக்குது வேலைன்னு கூப்பிட்டு நாங்கள் வந்து சாப்பாடை கொடுப்போம் ஓகே பார்த்துருப்பீங்க வீடியோவில் வந்து நல்ல வடிவாக சமைச்சு சாப்பிட்டோம் நல்ல வடிவாக மண் சட்டி பானையில் சமைச்சு சாப்பிட்டோம் அம்மாக்களுமே வந்து வடிவாக சாப்பிட்டு போயிட்டோம் உண்மையாக சாப்பாடும் நல்லா இருக்குண்டவே அதோட வந்து நாங்கள் வீடியோவை முடிச்சுக்கொள்ள போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் நான் உங்கள் சஜி பாய்